ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. மொக்கையா இருந்தது. கடைசி ஓவர் கூட பார்க்காம கிளம்பி வந்துட்டோம். நல்லாவே இல்லை ப்ரோ. மேட்ச் டெல்லி ஃபேனா இருந்திருக்கலாம்னு தோணுது. ஆமா சூப்பரா விளையாடுறாங்க டெல்லி. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி செம்மையா விளையாண்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அப்புறமும் எல்லா மேட்சும் தோக்க தான் போறாங்க. ஏன்னா டீம் சரியில்லை. நைல் பேட்டிங் மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம் ப்ரோ. நெயிலே பீட் ஆகிற மாதிரி ஒரு மேட்ச் கொடுத்துட்டாங்க ப்ரோ. செம்ம டிசப்பாயிண்ட் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றதுக்கு என்ன இருக்கு? பவுலிங்கே சரி ஏதோ போறாங்க. 180 வந்துச்சு பரவாயில்ல. பேட்டிங்ல ஒருத்தர் கூட ஒரு 30 விஜய் சங்கர் அந்த ஆள் ஏதோ பரவாயில்ல. அவன் அச்சதால தான் நீ 100 மேலேயே வந்தோம். இல்லை 120 110 வந்திருப்போம். டீம் காம்பினேஷன் இன்னுமே செட் ஆகல ப்ரோ. பேட்டிங் வந்தா டாப் ஆர்டரும் சரி மிடில் ஆர்டரும் சரி இன்னுமே செட் ஆகல. யாரை உட்கார வைக்கலாம், யாரை போடலாம், ஒருத்தரால கூட வந்து அந்த பவர் ரேட்டிங் வந்து எடுத்துட்டு வர முடியல. அந்த டாப் 5-6 வந்து ஜடேஜா தோனியால ஒன்றும் பட முடியல. அவங்க வந்து தடவிட்டு தான் இருக்காங்க. டாப் 6 இன்னுமே செட் ஆகல. டீம் காம்பினேஷன் ப்ராப்ளம்னால தான் இன்னும் திணறிட்டு இருக்காங்க. பட் இந்த சீசன் கஷ்டம் தான். ஒரு இன்டென்ட்டே இல்லை ப்ரோ. ஜெயிக்கணும்னே யாரும் ஆடல. ஓகே ஆடுறோம், நம்ம பவுலிங் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவங்க வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்தது. இல்லை நான் கேஎல் ராகுலோட பெரிய ஃபேன். அவங்களுக்காக தான் இன்னைக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு வந்தது. ஹோம் கிரவுண்ட்ல சென்னை அகேன்ஸ்ட் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சது புதுசா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. லைக் எல்லாரும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்றப்போ நம்ம சப்போர்ட் பண்ற டீம் வின் பண்ணது ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. சாப்பிட்டு 3 மேட்ச் தானே ஜெயிச்சுட்டு போங்க. நம்ம ஜெயிப்போம். இந்த ஆர்சிபியை ஓட விடுறோம். அத்த கப்பு ஆர்சி. இப்ப கூட சொல்றேன் ஃபைனல்ல ஆர்சிபி வரணும். ஐ வாண்ட் ஆர்சிபி உள்ள வரணும். கடைசி வரைக்கும் அவுட் ஆக மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் ஆடிட்டே இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டே இருக்காங்க. இது வந்து 2020 வந்து அங்கிள் டீம் ஒன்று ஜாதகம் இருக்கும்போது அதே ரிப்பீட். இது பேட்டிங் ஆர்டர் சரியில்லை, பவுலிங் சரியில்லை. இப்போ லாஸ்ட் போரிங்கா போச்சு. 7K கொடுத்து வரதுக்கு வேஸ்டா போச்சு. தோனி மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஓகேவா? டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகுது. மிடில் ஆர்டர்ல யாரும் ஆட மாட்டாங்க. அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. தோனி அடிக்க மாட்டாரு. தோனிக்கு வயசாயிடுச்சு. தோனி ரிட்டையர் ஆனன்றாரு. முதல்ல டாப் ஆர்டர் வந்து எப்ப பவர் பிளே யூட்டிலைஸ் பண்றோமோ அப்பதான் ஜெயிக்க முடியும். பையனுக்காக வந்தேன் இன்னைக்கு. மச்சானுக்காக ஜெயிப்பான்னு நினைச்சேன். ஏதோ பதம் வந்துட்டு வந்தேன். நானும் இன்னைக்கு ஜெயிக்கணும்னு தான் நினைச்சேன். பட் பாவம் பையன் இன்னைக்கும் ஒரு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போறான். இந்த மாதிரி கேவலமா செல்ஃபிஷா தனக்கு மட்டுமே ஆடக்கூடாது. இப்போ ஷேக் ரஷீத் இருக்கா, மீதியெல்லாம் ஆட்டம் யங்ஸ்டர்ஸ் ஆட்டமே. ரோஹித் சர்மா மூடிட்டு உட்கார்ந்தால அது மாதிரி இவனும் மூடிட்டு உட்கார சொல்லலாம். டெஸ்ட் மேட்ச் ஆடினு இருக்காங்க உள்ள. ஆபீஸ் எல்லாம் விட்டு வந்தோம் ப்ரோ. நாளா எக்ஸ்பெக்டே பண்ணல எல்லாம் நடக்கணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸ்டேடியம் வந்து பார்க்கறது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் தெரியுமா? ஏமாத்திட்டாங்க. பவர் பிளேல ப்ராப்பரா பண்ணியிருக்கணும். பவர் பிளேல விக்கெட்ஸ் போச்சு, ரன்ஸ் எடுக்கல. கடைசியில் அடிச்சது கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு ஓப்பாவது இருந்திருக்கும். ஒரு டீசென்ட் லாஸ் இருந்திருக்கலாம். திஸ் இஸ் வெரி பேட். இப்ப பார்த்தா T20க்கு பதிலா டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க விஜய் சங்கர். என்ன பண்றது? டோட்டல் ஜெயிச்சாலும் ட்ரிப்பாட்டி ஹூடாலாம் எடுத்தாங்க. விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க. பட் என்ன காம்பினேஷன் ஆறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த இன்டென்ட்டும் கிடையாது. எந்த சீனியர் பிளேயர் கிட்ட இருந்தும் இன்டென்ட் இல்லை. புதுசாக ஆடுற ஆளுக்கும் லைக் இன்டென்ட் கிடையாது. சான்ஸ் எடுத்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு விஜய் சங்கர்லாம் கடைசியில் எடுக்கிறாரு. 50 அடிச்சாரு. நான் ஒத்துக்கிறேன். ஓகே சூப்பர் நாக் தான். ஆனால் அவர் 50 பால் சாப்பிட்டு தானே 50 எடுத்தாரு. லைக் எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் லைட்டாக ஒரு ஹோப்ஸ் இருந்துச்சு ஜெயிப்பாங்கன்ட்டு. ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. சோகமாக தோனியை பெருசா வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ஆமாம் யாருமே ஸ்கோர் பண்ணல. ரச்சின் ரவீந்திரா கைக்வாட்லாம் அவுட் ஆயிட்டாரு சீக்கிரமே. ஸோ எதுவும் சொல்கிறக்கு இல்லை. எப்படி இதுல இருந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா சரி ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்குதோ? ஆமாம் ப்ரோ. சோகமாக போகிறோம் ப்ரோ. லாஸ்ட் ஓவர் பார்க்க முடியாமல் போகிறோம் தோக்குறது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆமா அடுத்த 6 மேட்ச் வின்னா தான் இருக்கும். எல்லா மேட்சுமே அடுத்த ஃபுல்லா பாருங்க. ஆமா இனிமே எல்லாமே வெறித்தனமா இருக்கும். அடுத்த மேட்ச் விஜய் சங்கரை மட்டும் சேர்க்க கூடாது. அவர் ரொம்ப T20 ஆட வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். அவர் 50 அடிக்கும்போது மொத்தமே 2-4 தான் அடிச்சிருக்காரு. ஆமா அந்த டே 1 ஸ்டெம்ஸ் முடிஞ்சிச்சு. டே 2 டெஸ்ட் இருக்குது. நான் டிக்கெட் வச்சு வருவேன். கண்டிப்பா சிஎஸ்கே அடுத்த மேட்சை கண்டிப்பா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவோம். கிரவுண்டே அதர விடுவோம். இந்த மேட்ச் எப்படி போச்சு? தலை டோனி இருந்தா சொல்லவா செய்யணும் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா எப்பவும் மாசாதான் போச்சு. அடுத்த மேட்ச் இதை விட அதர விடுவோம் நாங்க. கண்டிப்பா இருக்கு. சென்னை தலை இருக்கிற வரைக்கும் சென்னை தான். அது மாறுதலே கிடையாது. அதுக்கு யாரும் கிடையாது. கடவுளே அஜித். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஐபிஎலுக்கு வந்தேன். வின் ஆகும் நினைச்சேன். ஆனால் கடைசியில் வின் ஆகல. மேபி நெக்ஸ்ட் டைம் வின் ஆகும் கண்டிப்பா. இல்ல கம்பேக் கொடுப்போம். நான் கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வருவோம். தோக்குறது மேட்டர் இல்ல. சிஎஸ்கேக்கு கண்டிப்பா கம்பேக். வின் ஆகுறவங்க அவங்க தான். இது கண்டிப்பா இந்த வாட்டி 6th ட்ராஃபி அடிப்போம். we believe in தோனி. ஹோப்னா தோனி மட்டும் தான். அவனை மாதிரி ஒரு செல்ஃபிஷ் பிளேயர் உலகத்திலே கிடையாது. தனக்கு மட்டுமே பார்த்து ஆவரேஜை கேத்துண்டு தனக்கு மட்டுமே ஆடுறது. ஃபேன்ஸ்க்காக ஆடுறது தோனி. வேற யாருமே இல்லை. இதுக்கு மேலே இதே மாதிரி ஆடி இருந்தானா இதில் பாதி பேர் வந்தால் ஜாஸ்தி. இன்னைக்கு மேலே அடுத்த மேட்ச்லேருந்து
அதுக்கு பதிலாக சொல்கிறேன், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர்லாம் ஆடுறானே குஜராத், அவனுக்கு ஆடுற ஒரு இது கூட ஒரு பேஷன் கூட இல்லை. இவன்லாம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி ஆடுறவன் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறான்னு இவெல்லாம் பார்த்தாலே அவமானமாக இருக்குது. ஆடுறது 5 ஓவரில் 100 ரன் வச்சு இன்னொன்று ஒருத்தனை அடிக்க சொல்கிறது. நீ பரவாயில்ல 5 ரூபா அவுட் ஆகிட்டு போயிட்டே இரு. இதுக்கு மாதிரி கேவலமாக செல்ஃபிஷாக தனக்கு மட்டுமே ஆடக்கூடாது. இப்போ ஷேக் ரஷீத் இருக்கா, மீதியெல்லாம் ஆட்டம் யங்ஸ்டர்ஸ் ஆட்டமே. ரோஹித் சர்மா மூடிட்டு உட்காந்தால அது மாதிரி இவனும் மூடிட்டு உட்கார சொல்லலாம். அதான் ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு மாதிரி நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. வாய்ப்பில்லை ராஜா, மோஸ்ட்லி டவுட் தான். மேபி இதுக்கப்புறம் திரும்பவும் கடைசி ஒரு 4-5 மேட்ச்சில் வந்து ரன் ரேட்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பவர் பிளேயில் பிடிக்கணும், இல்லைன்னா வேஸ்ட். இல்ல அத பத்தி சொல்ற அளவுக்குலாம் எனக்கு அறிவில்லை. மேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ, அவ்வளவுதான். கேஎல் ராகுல் நல்லா ப்ளே பண்ணாங்க, அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 19.1 ப்ரோ, நல்ல கேம் பண்ணாங்க. யாரும் ஃபார்ம்ல இல்ல சிஎஸ்கேல, வருவாங்க ப்ரோ. கம்பேக் சூப்பர் கிங்ஸ். கேஎல் ராகுல் நல்லா விளையாண்டது ரொம்ப சாட்சி. அதே மாதிரி பவுலிங்கும் சூப்பரா போட்டாங்க, ஃபீல்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே உள்ள வரும்போ என்ன ப்ரோ சிஎஸ்க்குனா தோதிச்சுனா 3 மேட்ச் தோதிச்சுனா ஆனால் அடுத்த மேட்ச் கப்பே இருக்காது. அடுத்த பிறகு 5 ஸ்டார், அடுத்தது 6 ஸ்டார் வரப்போகுது. அப்புறம் சூப்பர் ஸ்டாரும் வந்து பார்க்க போறாரு. தயவு செய்து ஜெயிக்கிறா, ஆர்சிபியை கலாய்க்க முடியலடா. அதனால அவனுங்க தான் லாலிபாப் வச்சுன்னுக்குறானுங்க. இந்த சைடு போனால் லாலிப்பு, அந்த சைடு தான் சுற்றி லாலிபாப்பு. நான் பண்ணுறது ஆனால் அங்கே கலாய்ப்பான் முட்டை மந்திரம் வெஸ்டானுங்க. அவன் கப்பு அவனுக்கு வந்து விளங்காமல் போகுது அவங்ககிட்ட. உங்கள் கூட தோற்று நாங்கள் விளங்காமல் போகிறோம். நம்ம பங்காளி நம்ம கூடயே வரானுங்க. மும்பை தோக்குறாங்க, முன்னாடியே போ, நான் பின்னாடியே வரேன் சொல்லி ட்ரெயினை பிடிச்சின்னு போகிறானுங்க. மிடில் ஆர்டர் இல்லை ப்ரோ, விஜய் சூப்பராக மிடில் ஆர்டர் வேணும். ஓப்பனிங் அதான் ஓப்பனிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. மிடில் ஆர்டர் போன வாட்டிலாம் இருந்தாங்க, அஜன்கியா ரகானே, மொயின் அலி, அவங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவாக ஆடினாங்க. இப்போ அந்த வாட்டி எதுவும் விஜய் சங்கர் வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறான், பட் he couldn't go for big shots. சிவம் தூபே அவன் அடிக்கிறான், ஆனால் அவுட் ஆயிடுறான். ஸோ இன்னிங்ஸ் பில்ட் பண்ண தான் இருக்காங்களே தவிர எக்ஸ்ப்ளோசிவாக யாரும் இல்லை. அதான் ப்ரோ பிரச்சனை. அது இப்போ காலம் மாறி போச்சு ப்ரோ. முன்னாடிலாம் வந்து ஜாலியாக இருந்தது, இப்போ காலம் மாறி போச்சு. கஷ்டம்னு சொல்ல முடியாது. அவங்க இன்னும் அந்த பிளேயிங் லெவன் வந்து அவங்க இன்னும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகலை. ஃபிக்ஸ் ஆகிருந்தால் நல்லா போகும். அது ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் திணறாங்க. காம்பினேஷன் மாற்றினாங்க. கான்வே வந்துட்டு எல்லாம் மாறல. அப்போ என்ன தான் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. லைக் தோனி மேலே எந்த டிஸ்ரெஸ்பெக்டில் எனக்காக ஒரு பிடிக்கும் தான். பட் தோனி மட்டும் டீம் இல்லைல்ல, சிஎஸ்கேன்னு இருக்கிறது தோனி. அப்போ தோனி சூப்பர் கிங்ஸ் இருக்க முடியாது, சென்னை சூப்பர் கிங்ஸ் தானே. 11 பேர் ஆடணும், தோனி மட்டும் ஆடணும். இப்போ கடைசியில் பார்க்குறேன், தலை ஒரு 2 6 ஸ்டார் இதே போதுண்டா அப்படின்னா அப்போ எதுக்கு ஆடணும்? நம்ம சின்ன வயசில் பார்ப்போம், தம்பி எனக்கு 2 பால் போடுப்பா 6 அடிச்சுக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் தோனிலாம் ஃபேன் கிடையாது. நான் சின்ன வயசுல சுரேஷ் ரெய்னா தான் ஃபேன். எனக்கு அப்படி இருந்திருக்கும். 2022 ஆக்ஷனில் அன்சோல்டுன்னு வராது. அப்போ இத்தனை வருஷம் உங்களுக்கு பண்ணதுக்கு என்னது அர்த்தம்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரி யாரையும் பேக் பண்ண அட்லீஸ்ட் யங்ஸ்டருக்காக தெரியும். நம்ம மும்பை இந்தியன்ஸ் பார்க்குறோம், இந்த சீசன் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம பேக்கப் பண்ணவே மாட்டேங்கிறோம். மேபி இதுக்கப்புறம் அவங்க காம்பினேஷன் யங்ஸ்டர் சான்ஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் மேபி ஆர்சிபி மாதிரி போன வருஷம் அவங்க எப்படி கம்பேக் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம். 100 அகமதுக்கும் கடைசி ஓவர் கொடுக்கல, 3 ஓவர் தான் கொடுத்தாங்க இன்ஃபார்ம். அந்த ஒரு 20 ஓவர் 100 அகமது போட்டிருந்தா இன்னும் ஒரு விக்கெட்டு 2 விக்கெட் இன்னும் எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். எப்படி தான் தோற்று தான் இருப்பாங்க. இன்டென்ட்டே கிடையாது ப்ரோ, இன்டென்ட்டே இல்லை. ஜெயிக்கணும்னு ஆடின மாதிரி இல்லை, தோக்கணும்னு ஆடின மாதிரி இருந்துச்சு. அது கடைசி 2-3 ஓவர் கூட சான்ஸ் எடுத்து அவுட் ஆகலாம்ல. சிங்கிள் எடுத்து என்ன இருக்கு, 20 பால் 60 ரன்னு இருக்கிறப்போ சிங்கிள் எதுக்கு எடுக்கணும்? அடிச்சுட்டு அவுட் ஆகலாம். நான் டோனிக்கே தான் சொல்லுவேன், நான் டோனி ஃபேன் தான், 6 ரன் ஆசையாக தான் இருக்கு. நான் ராதர் சிங்கிள் பார்க்கறது, நான் அடிச்சுட்டு அவுட் ஆகிறது நான் பார்த்துட்டு சந்தோஷமா போவேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி நான் போன மாதிரி ஆர்சிபி கூட ரொம்ப நொந்து போயிட்டோம். இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்க பார்த்தா அவரும் ஃபைட் பண்ணல. ராகுல் ட்ரிப்பாக தூக்கியாச்சு, தீபக் கூட தூக்கியாச்சு. இப்போ யாரெல்லாம் நீங்கள் டிவி கொண்டுறது? டெவான் கார்டுமே அடிக்கல. எனக்கு தெரிஞ்சிருக்க கெய்க்வாட் வந்து சேச்சிங்கில் அடிக்கவே இல்லை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் கெய்க்வாட் ஆடுறாங்க நினைக்கிறேன். செகண்ட் பேட்டிங் கெய்க்வாட் சைக்கிள் ஒன்றுமே இல்லை. இப்போ விஜய் சங்கர் அன்னைக்கு கொஞ்சம் அடிச்சிருக்காரு. ஆனால் அடிச்சது வந்து பரிசா ஒன்றும் இல்லை. ஒரு எல்பி தப்பிய மிச்சிங்கு, ஒரு ரன் அவுட் ரன் அவுட்டு, 2 கேட்ச். இதெல்லாம் டெல்லி கேப்டன் வேண்டு விட்ட மாதிரி தெரியுது. ஏன் தெரியுமா? அவர் அவுட் ஆகிருந்தாருன்னா மறுபடியும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இவர் இப்படி ஒன்றுமே அடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு 6 கூட லாஸ்ட் ஓவர் அடிக்கிறாரு. இந்த அஞ்சுல் கம்போச் ஒரு பிளேயர் இருக்காரு, எங்கே போனார் அவர்? ஏன் அடிக்க மாட்டேங்கிறாங்க அவரை? ஏன் புரியல எனக்கு. தோனி 10 ஓவர் வந்தார் இன்னைக்கு, என்ன பண்ண முடிஞ்சு அவரால்? இங்கே தோனி ஐபிஎல்லாம் முடிஞ்சுதுங்க. 2018 இதே மாதிரி ஆர்சிபி கூட சிஎஸ்கே 63-5 போச்சு. அப்போ அம்பத்தி ராயுடுவும் தோனி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்போ 2018 வேறு, இப்போ 25ங்க. தோனி நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது.
43 வயசு ஆயிடுது. என்ன பொறுத்த தோனிக்கு இந்த வருஷத்தோட டீச்சர் ரிட்டையர்மெண்ட் ஆனால் அவர் நல்ல மரியாதையாக இருக்கும். ஏன்னா அவர் நிறைய கப்பை 5 கப் வாங்கி கொடுத்தாருங்க. அவரை பண்ண அச்சீவ்மெண்ட் கிடையாது. பட் ஏன்னா வரக்கு இன்னும் நல்ல பிளேயர். நீ யோசிச்சு பாருங்க, சன்ரைசர்ஸ் ஒரு 8 விக்கெட் அபிஷேக் சர்மா, மும்பையில் ஹார்திக் பாண்டியா, அப்புறம் டெல்லியில் வந்து இப்போ கேஎல் ராகுல், ஒவ்வொரு லக்னோவில் பூரன். எப்படி சொல்ல முடியும்? ஒரு நீங்க கண்டிப்பா ஜெயிப்போம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. கம்பேக் கண்டிப்பா கொடுப்போம். நம்ம கம்பேக் கண்டிப்பா இருக்கு. கான்ஃபிடென்ட் சொல்றாரு. நாம தான் எப்பவுமே சிஎஸ்கே தான், கவலைப்படாதீங்க. எத்தனை வாட்டி தோத்தாலும் சிஎஸ்கே தான். தலைமையில துணி போட்டு போயே விட்டு கொடுக்க மாட்டேன். கம்பேக் கொடுப்பாங்க. ஆனா பவர் டீம்ல யாரு இருக்கா? சிவன் தூபே 6 சாமி சொன்னீங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் ஜிச்சு போச்சாச்சர்லாம் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. ஜிச்சு அடிக்க ஒரு பால் ஜிச்சு அடிப்பா அவுட் ஆறாரு. என்னை பொறுத்து இந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. வரக்கூடிய ஆப்ஷன்ல நல்ல பவர் டீம் பிளேயர் நிக்கோலஸ் பூரன் மாதிரியோ இல்லைன்னா நல்ல பிளேயர் மாதிரியோ கொண்டு வரணும் ப்ரோ. அப்போதான் சிஎஸ்கே வந்து வரக்கூடிய, இன்னும் கண்டிப்பாக சொல்கிறேன், பிளே ஆஃப்க்கு சிஎஸ்கே வரணும்னா 4 ஹோம் மேட்ச் 4 அவே மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் வரும். நம்பிக்கையாக இருப்போம். ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஸ்ட்ராங்காக வரும், நம்பிக்கையாக இருப்போம். அடிக்கிறீங்களா இல்லையான்னு. ஏண்டா ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டா மேட்டர் கிடையாது, கப் அடிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சிஎஸ்கே பத்தி பேசுங்க. மேட்ச் 18 வருஷம் இன்னைக்கு மேட்ச்ல தோத்துட்டாங்களே சிஎஸ்கே. அது வின் ஆர் லாஸ் ஃபாரெவர் நம்ம சிஎஸ்கே தான். ஓகேங்களா? எதுக்கு நாங்க பேசுறோம்? எப்படி இருக்கு? எங்ககிட்ட 5 கப் இருக்கு. எங்ககிட்ட 5 கப் இருக்கு. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க 18 வருஷமா விளையாடுறீங்க, என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. தோத்துட்டேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா பாருங்க, தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறாங்களா பாருங்க. இதேதான் சரி. இன்டென்ஷனே இல்லை ப்ரோ, அடிக்கணும்ன்ற இன்டென்ஷனே இல்லை. பவர் பிளேல வந்து ரன் சேர்க்கணும். பவர் பிளேல ரன் கம்மியாக அடிக்கிற ஒரே டீம் நம்ம டீமாக தான் இருக்கு. அதனால வந்து பவர் பிளேல மட்டும் ரன் அடிக்கணும். ஓப்பனிங் யாருன்னா ஒருத்தர் 50 கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அப்போ தான் வந்து கான்வே இந்த மேட்ச் போட்டாங்க. ஸோ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அதனால இந்த டீம் வச்சு நம்ம போகணும். அதான் பேட்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணனா கண்டிப்பாக. ஏன்னா பவுலிங் ஓகே, டெத் ஓவரில் 10 ரன் இருக்காரு, அஸ்வின் இருக்காரு, நூர் அகமது, அவர் ஏதாவது பர்பிள் கேப் ஹோல்டரு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆடணும், கொஞ்சம் பேட்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு இன்டென்ட்டே இல்லை. ஏதோ சிங்கிளாக அடிச்சுட்டு கடைசி ஒரு 2 ஓவரில் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-6 அடிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த அங்கே அடிக்கிற 4-6 ஒரு 5 ஓவர் முன்னாடிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு 5 ரன்ல தோக்கிறத வின் பண்ணலாம். போன மேட்ச்ல ஒரு மேட்ச் 6 ரன்ல தோத்தோம். அந்த மேட்ச் ஒரு 4 ஓவருக்கு முன்னாடிலேருந்து கொஞ்சம் அடிக்கணும்னு பார்த்துருந்தாங்கன்னா மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். அவன் வந்து கடைசி ஓவரில் வந்துட்டு ஒரு 4-6 அடிக்க முடியுமான்னு மட்டும் பார்த்துட்டு அந்த வந்து நெட் ரன் ரேட்டுக்கு ஆளான்னு பார்க்குறாங்க. நெட் ரன் ரேட்டை விட பாயிண்ட் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்தால் தான் நெட் ரன் ரேட் முக்கியம். வெறும் நெட் ரன் ரேட் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். பாயிண்ட்ஸ் வர 0ல இருந்துட்டு நெட் ரன் ரேட் ப்ளஸ்ல இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் யூஸ் இல்லை. ரொம்ப இல்ல ப்ரோ, 2-3 விக்கெட் போயிடுச்சு ப்ரோ. பவர் பிளே 4 தான் போச்சு. அதுக்கு மேல 4 வரல. சரியா ஆடல இந்த மேட்சும். கான்வே எடுத்துட்டு வந்தா ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடக்கும்னு பார்த்தோம். பட் அவரும் ஃபர்ஸ்ட் மேட்ச், அவரையும் ரொம்ப சொல்ல முடியாது. சரியா ஆடல அவரும் இந்த மேட்ச். ஸோ பார்ப்போம் மீதி இருக்க மேட்ச். அது கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆடி ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோட ஆடுறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஆடினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு இன்டென்ட்டோட தோத்தா பரவாயில்ல. எதுவுமே இல்லை பேசுறதுக்கு. ஜெயிச்சிருப்பாங்க ப்ரோ.